ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் பவுலுக்கு, என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய ஓட்டத்தில் அநேக பிரச்சனைகள் உன்னோடு வந்து கொண்டே இருக்கலாம். கவலைப்படாதீங்க, அவருடைய கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு நான் சொல்லுங்க, அவருடைய கிருபை இருந்தால் நீ சகலத்திலும் நீ ஜெயத்தோடு நீ வாழப் போகிறாய். அல்லேலூயா. சொந்த போகாத, எந்த காரியத்திலும் சொந்து போகாத. உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள். அருமையான தேவ ஜனமே, நான் சொல்கிறேன், உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொண்டால் உனக்கு ஒரு நல்ல கிரீடத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. God has kept a beautiful crown in heaven for you. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்வாரு, well done my son. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த நிமிஷம் உன்னுடைய நேரம், இந்த நிமிஷம் உன்னுடைய நேரம். ஏன் சொல்லுகிறேன்னால், உன்னுடைய உள்ளத்தை நீ பூர்ணமாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன்னுடைய சிந்தனையை பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய இதயத்தை பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். கசப்பான சிந்தனைகள், கசப்பான தாட்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களை பிரச்சனையிலும் வேதனையிலும் உங்களை வைத்துக் கொண்டிருக்கலாம். கவலையே படாதீங்க. இந்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே, என் உள்ளத்துல நீர் வர வேண்டும், என்னை மாற்ற வேண்டும். மனக்கசங்கி நீ அழுதால் போதும், ஒரே ஒரு கண்ணீர் நீ சொட்டு விட்டால் அந்த கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஏனால் வேதம் சொல்லுது, கண்ணீரோடு வெதிக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். ஆமென்.